கட் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஏல்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இல்லாமல் இருக்கும். 98% ஆஃப் த டிசீசஸ் அக்கர் பிகாஸ் ஆஃப் புவர் கட் ஹெல்த் அப்படின்னு ரிசர்ச் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய கட்டில் பார்த்தோன்னா ட்ரில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஸோ தட் ஹெல்ப்ஸ் இன் தி ஓவரால் மெட்டபாலிசம் ஆஃப் த பாடி, ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிரெயின் ஃபங்க்ஷன், நம்மளோட தைராய்ட் ஃபங்க்ஷன், லிவர் அண்ட் ரீனல் மெட்டபாலிசம், நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனுக்கும் அது ஹெல்ப் ஆகுது. நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ் தட் இஸ் ஃபியூ டெக்கேட்ஸ் பேக்லாம் நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய பவுல் ஹேபிட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா 3 to 4 times they will be evacuating the bowl. இப்போ வந்து டெய்லி evacuation of bowலே நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு because of the improper lifestyle, obesity. There are a lot of factors that affects our gut health. அதனால gut healthக்கு we have to give importance. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம digestion process பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம digestion process எல்லாருக்குமே தெரியும், small intestine and large intestine involve ஆகுது. ஸோ நம்ம ஃபுட்டை வந்து நம்ம நல்லா chew பண்ணி சாப்பிடணும். அது ஈசோஃபேகஸ் வழியா நம்மளுக்கு ஃபுட் பைப் வழியா நம்மளுக்கு உள்ளுக்குள்ள போகுது. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன்ல பார்த்தோம்னா 4 hours வந்து அந்த ஃபுட் வந்து ப்ராசஸிங் ஆகி நம்மளுக்கு லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகுது. லார்ஜ் இன்டெஸ்டைன்ல வந்து ப்ராசஸிங் வந்து 12 hours எடுக்கும். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஃபேஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் ப்ராசஸ். நம்ம ஃபைபர் வந்து நல்லா சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த டைஜஷன் ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடந்து நம்மளுக்கு அந்த பவுல் இவாக்குவேஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கு. பட் நம்ம இம்ப்ராப்பர் டயட் அண்ட் இம்ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் நம்ம இருக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகி இர்ரெகுலர் பவுலில் நம்ம கஷ்டப்பட்டு நம்மளுக்கு இதால் நம்மளோட ஓவரால் மெட்டபாலிசம் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மெயின் ரீசன் வந்து என்னதுன்னா வாட்டர் இன்டேக் நல்லா இல்லாட்டினா கூட நம்மளுக்கு வந்து பவுல் இர்ரெகுலாரிட்டிஸ் வந்து வரும், ஹார்ட் ஸ்டூல்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த கோலன் வந்து என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு வாட்டர் அவ்வளோத்தையும் அப்சர்வ் பண்ணி அந்த ஃபீஸஸை வந்து ஹார்டாக ஆக்கும். அதால் நம்ம தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். 3 to 4 liters ஆஃப் வாட்டர் வந்து கண்டிப்பாக குடிக்கணும். உங்களோட டயட்டில் வந்து நிறைய ஃபைபர், வெஜிடபிள்ஸ், நார் சத்துள்ள காய்களெல்லாம் நீங்கள் கூட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து எதுக்கு வந்து இந்த பவுல் ஹேபிட்ஸ்க்கு வந்து எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, பாக்டீரியாவுடைய ஓவர் க்ரோத் வந்து இருக்கும். எப்போனா நான் சொன்ன மாதிரி அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் 12 hours மேலே அந்த ஃபுட் வந்து ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு சரியாக அந்த பவுல் இவாக்குவேட் ஆகாத போது பாக்டீரியாவோட ஓவர் க்ரோத் ஆகி இதால் நிறைய வந்து கட் ப்ராப்ளம் வரும். இதால் நம்ம மெட்டபாலிசம் வந்து அஃபெக்ட் ஆகும். அதால் நம்ம பாக்டீரியா வந்து ஓவர் க்ரோத் ஆகாமல் கோலனில் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னா நம்ம பவுல் இவாக்குவேஷன் ரெகுலராக நடக்கணும். டெய்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூ ஹாவ் டு பாஸ் நார்மல் ஸ்டூல்ஸ். ஃபைபரை ப்ரீபயோட்டிக்னு சொல்றாங்க. இதை ஒரு ஃபைட்டோ நியூட்ரியன்ட். நம்ம 20 calories ஃபுட் இன்டேக் இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக 1 gram ஆஃப் ஃபைபர் இருக்கணும். அப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்ம டெய்லி இன்டேக் ஆஃப் ஃபைபர் வந்து 40 to 50 grams ஆஃப் ஃபைபர் நம்மளுடைய டெய்லி இன்டேக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பவுல் மூமெண்ட் வந்து நம்மளுக்கு ரெகுலரைஸ் ஆகி நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நம்ம இருக்கலாம். ஃபைபர் ரிச் ஃபுட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா நார் சத்து உள்ள அனைத்து காய்கறிகளும், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதில் எல்லாமே உங்களுக்கு ஃபைபர் இருக்குது. ஸ்ப்ரவுட்ஸ் எஸ்பெஷலி முளைய வச்ச பயிர் வகைகளில் இருக்குது, லெக்யூம்ஸில் இருக்குது, பீன்ஸில் இருக்குது, பீட்ரூட்டில் இருக்குது. அதே ஃப்ரூட்ஸில் பார்த்தோன்னா பிளாக்பெரிஸ், ராஸ்பெரிஸ், ப்ளூபெரிஸில் இருக்குது. நட்ஸில் வந்து ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, லென்டில்ஸ் நிறையா சேர்த்துக்கோங்க. ஸோ இதிலெல்லாம் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது. அவகாடோ ஃப்ரூட்டில் வந்து அதிகமாக இருக்குது. ½ an hour வந்து டெய்லி யூ ஹேவ் டு டூ அ மைல்ட் வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ், ஒரு பிரிஸ்க் வாக்கிங் கூட நீங்கள் பண்ணலாம். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த பவுல் மோஷன் வந்து ரெகுலரைஸ் ஆகும். தண்ணி நிறைய குடிங்க. நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. ரெட் மீட் வந்து சாப்பிட்றத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா ரெட் மீட் வந்து அதிகமாக சாப்பிடும் போது கான்ஸ்டிபேஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கான்ஸ்டிபேஷனில் உள்ளவங்களுக்கு நிறைய பேத்துக்கு பார்த்தோன்னா B12 டிஃபிஷியன்சி இருக்கும். அதால் B12 ரிச் டயட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. கர்ட்ஸ் எடுத்துக்கோங்க, எக்ஸ் சாப்பிட்லாம். யூ டேக் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். ஸோ இதெல்லாம் சாப்பிடும் போது உங்களுடைய பவுல் ரெகுலேட் ஆகி உங்களுக்கு ஓவரால் மெட்டபாலிசம் வில் பி enhanced and you will avoid almost 98% of any physical ailment. So protect your gut health and safeguard your body metabolism. Thank you.